அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு கருத்தை சிந்தித்துவிட்டு பிறகு நாம் தவத்திற்கு நமது தவம் எவ்வளவு உயர்வானது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்த எவ்வளவு ஒரு அருமையான தவங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் பொழுது நமது வாழ்க்கையே அவரால் சீரமைக்கப்படுகிறது. அருமையான அற்புதமான ஒரு குரு நமக்கு கிடைத்துள்ளார். எனவே இந்த தவத்தை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல பலன்களை நிச்சயமாக பெற முடியும். மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன தேவை அவனுக்கு இந்த காலத்தில் என்று சிந்தித்தால் தைரியம் தேவை. மனிதனுக்கு இந்த காலத்தில், விஞ்ஞான உலகத்தில், அவசர யுகத்தில், தேவைகள் மிகுந்த உலகத்தில் அவனுக்கு வாழ்வதற்கு தேவையான ஒரு குணம் தைரியம், தன்னம்பிக்கை. கடந்த 50 வருடங்களுக்கு முன்பு, 30 வருடங்களுக்கு முன்பு சாதாரணமாக இருந்த வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் இன்று சாகசமாக மாறிவிட்டது. அதாவது அட்வென்ச்சராக மாறிவிட்டது. சற்று சிந்திப்போம். சாகசம் என்றால் துணிந்து ரிஸ்க் எடுத்து அதை செய்வது, மற்றவர்களெல்லாம் பயப்படும் பொழுது நாம் அதை செய்வது. அதனால் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து கூட வரலாம். இப்பொழுது பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கையே பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் ஒரு சாகசமாகிவிட்டது, அட்வென்ச்சர் ஆகிவிட்டது. இது சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சில கருத்துக்களை மட்டும் பார்ப்போம். பிறப்பு என்பதை எடுத்துக்கொள்வோம். வயதானவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், பிறப்பு என்பது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு, 40 வருடங்களுக்கு முன்பு மிக இயல்பாக இருந்தது. யாரும் அதை பற்றி மிகவும் சிந்திக்கவில்லை. கடவுள் கொடுத்த வரம் என்று குழந்தைகளை நினைந்தார்கள். அந்த கடவுளுடைய பக்தி வழிபாட்டிலேயே அந்த பெண்கள் குழந்தைகளை ஈன்றெடுத்தார்கள். இன்று அந்த சாதாரணமாக பிறக்க வேண்டிய குழந்தையே இப்பொழுது அந்த குழந்தை பிறப்பு என்பது ஒரு அட்வென்ச்சர் ஆகிவிட்டது. சிந்திப்போம் அதை பற்றி. அதுபோல பிறந்த குழந்தையை வளர்ப்பது, அது ஒரு பெரிய சேலஞ்ச், அட்வென்ச்சர் ஆகிவிட்டது பெற்றோர்களுக்கு. அதே போல அந்த குழந்தை வளர்ந்த பிறகு படிப்பில் அதை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், எல்லாவற்றிலும் முதன்மையாக வர வேண்டும் அந்த குழந்தை என்று படிப்பும் ஒரு அட்வென்ச்சர் ஆகிவிட்டது. அந்த குழந்தைக்கு இயல்பாக என்ன கெப்பாசிட்டி இருக்கிறது, என்ன குணம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாட்டையை அடித்து குதிரையை விரட்டுவது போல அந்த குழந்தையை எப்பாடுபட்டாவது முதன்மையாக்க வேண்டும் என்ற ஒரு வெறியில் நாம் மனிதத்தன்மையை இழந்து விடுகிறோம். அதே போல உறவுகள் முன்பு மிக மிக இயல்பாக இருந்தன. ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என்பது மிக மிக இயல்பாக இருந்தது. ஆனால் இன்றோ அதில் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியுள்ளது. சில உறவுகளை நாம் தள்ளி வைக்க வேண்டி உள்ளது, கட்டாயம் உள்ளது. அந்த உறவுகளோடு நெருங்கி இருக்கும் பொழுது நம் குடும்பத்திற்கும் நமக்குமே ஆபத்தாக அது மாறும். அதனால் அந்த உறவுகளில் ஒரு அட்வென்ச்சர், ஒரு தைரியமாக அதை கையாள வேண்டும் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நட்பு, மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், உண்மையான நட்பு என்பது இந்த காலத்தில் இல்லை. நம்பி ஏமாற வேண்டாம், நம்பி ஏமாந்தவர்கள் மிக மிக அதிகம் என்று கூறிவிட்டார். அதே போல படித்த பிறகு வேலை என்பது அதுவும் ஒரு சேலஞ்ச் ஆகிவிட்டது. முன்பெல்லாம் வேலைக்கு அதிக மதிப்பு கிடையாது. ஏதோ படித்து விட்டோம், ஒரு வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், வாழ்வோம் அப்படி என்று இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு பெண்ணும் படித்த பிறகு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். எனவே மற்றவர்களுக்கு, ஆண்களுக்கு அது ஒரு சேலஞ்சாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் ஆண்கள் தான் வேலைக்கு போவார்கள், பெண்கள் வீட்டை கவனித்துக் கொள்வார்கள்.
இப்பொழுது அது தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே ஆண்களுடைய வேலை என்பது ஒரு சாகசமாகிவிட்டது. எவ்வளவோ அழுத்தங்களுக்கு இடையே அவன் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. பொருளீட்டுதல் என்பது முன்பு பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது. ஏதோ அங்கிரு 1-2 பணக்காரர்கள் இருப்பார்கள், கார் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றோ ஒவ்வொருவருமே போட்டி போட்டுக்கொண்டு பொருளை ஈட்ட வேண்டும் என்று அதையும் ஒரு சாகசமாக்கி விட்டார்கள். அதனால் மனதுக்கு அழுத்தம் அதிகமாகிறது. இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு 3 லெட்டரை கேட்டாலே மனம் நடுங்குகிற அளவுக்கு போய்விட்டது. இஎம்ஐயில் கார், இஎம்ஐயில் வீடு, இஎம்ஐயில் எல்லாம் அப்படிங்கும்போது மாதா மாதம் அதை கண்டிப்பாக கட்ட வேண்டும் என்கும் பொழுது அந்த அழுத்தம் உடல் நோயாக மாறுகிறது. அதே போல முதியவர்களை முன்னெல்லாம் மதித்தார்கள். முதியவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்களை ஒரு பாரமாக பார்க்கும் மனப்பான்மை அதிகரித்து விட்டது. எனவே முதியோர்கள் அவர்கள் வாழ்வதே அவர்களுக்கு ஒரு சேலஞ்சாக, ஒரு அட்வென்ச்சராக மாறிவிட்டது. அதே போல மருத்துவம், முன்னெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போவோம். அவர் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிவிட்டு இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இன்று எதற்கு எடுத்தாலும் ரிப்போர்ட், எதற்கு எடுத்தாலும் மிஷின்ஸ், எக்ஸ்பர்ட். அதே போல நோயை கண்டு பயப்படும் தன்மையும் மிக மிக அதிகமாகிவிட்டது மனிதரிடத்தில். இதை பற்றியும் நாம் சிந்திப்போம். எல்லாவற்றிலும் வாழ்வதற்கு கூட்டி கழித்து பார்த்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை. அதை தருவது நமது மெடிடேஷன். பிறக்கும் பொழுது என்னுடைய குணம் என்னவாக வேண்டாலும் இருக்கலாம். நான் கோழையாக இருக்கலாம், பயமுள்ளவர்களாக இருக்கலாம் அதிகமாக. ஆனால் தவம் செய்ய செய்ய தன்னம்பிக்கையும் தைரியமும் கடவுள் சக்தி என்னிடம் இருக்கிறது என்ற உணர்வும் நமக்கு நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ மிக மிக அவசியமாகும். அதே போல பிறப்பில் ஆரம்பித்தோம், இறப்பே ஒரு அட்வென்ச்சர் ஆகிவிட்டது. முதியோர்கள், வயது வந்தவர்கள் இயல்பாக இறப்பார்கள், வீட்டிலேயே கூட இறப்பார்கள். ஆனால் இப்பொழுது மருத்துவமனையில் இறப்பு என்பது பல லட்சங்கள் செலவழித்தும் அவரை பிழைக்க வைக்க முடியாது என்று தெரிந்த பிறகு கூட அந்த மருத்துவமனையில் டாக்டர்கள் அதை சொல்லுவதில்லை. அதனால் அவ்வளவு பணம் செலவழிச்சும் அவர் இறந்து விடுகிறார். அது குடும்பத்திற்கு பெரிய பாரமாகி விடுகிறது. எனவே நம்ம எல்லாம் பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. இது நிதர்சனமான உண்மை. இந்த போட்டி உலகத்தில், அவசர உலகத்தில் நாமும் சிறப்பாக வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அனைத்தையும் அளவு முறையோடு, குடும்ப அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் உண்மையான தெய்வ சக்தியை பெற்றே ஆக வேண்டும். தற்காலத்தில் திருமணம் என்பது ஒரு அட்வென்ச்சராக மாறிவிட்டது. எனவே நமது வீட்டில் திருமண வயதில் இருக்கும் ஆண்கள், பெண்கள் அவர்களை இந்த தவத்தை செய்யுமாறு வலியுறுத்துவோம். திருமணத்திற்கு முன்பே அவர்கள் நல்ல விதத்தில் தைரியமாக நிற்க பழக வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு திருமணம், பிள்ளை பேறு என்பது ஒரு மறுவாழ்வாக அமைகிறது. எனவே ஒவ்வொரு பெண்ணும் நல்ல தைரியத்தோடும் நல்ல விஷயங்கள் பால் உறுதியோடும் நின்று தன்னையும் காத்து கொண்டு எந்த இடத்தில் திருமணமாகி செல்கிறார்களோ அந்த இடத்திலும் ஒரு நன்றாக பழகி அங்கு வேர் ஊன்ற வேண்டும். எனவே பிறவியில் நமக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த தவங்களை செய்யும் பொழுது
நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பால் தைரியமாக இருப்பதற்கு தன்மை நமக்கு அதிகமாகிவிடும். இந்த விதத்தில் சிந்திப்போம். தைரிய லட்சுமி இருந்தால் அவர்களுக்கு மற்ற லட்சுமிகள் குறைவாக இருந்தாலும் நாளடைவில் அனைத்து லட்சுமிகளும் கடாட்சமும் கிட்டிவிடும் என்பது நமது முன்னோர்கள் வாக்கு. இதை பற்றி சிந்திப்போம். நல்ல விஷயங்களில் தைரியமாக வாழ முற்படுவோம். வாழ்த்துக்கள்.